கோயிலோட புனிதத்தை கெடுத்துட்டாளா? அப்படி என்னப்பா செஞ்சா? ஐயா, அவளும் அவன் லவரும் கோயிலுக்குள்ள இருக்காங்க. இந்த நேரத்துல கோயிலுக்குள்ள என்னையா வேலை? ஏதோ தப்பு தண்டா நடக்குதான்னு தெரியல. அதான் எங்க ஆளுங்க பார்த்து பூட்டி வச்சிருக்காங்க. சிவசிவா, நீ சொன்னதை கேட்கறதுக்கே தலை சுத்துதேப்பா. கோயிலை இப்படியா அசிங்கப்படுத்துவாங்க? ஒரு பஞ்சாயத்து தலைவராக போறவங்க பொண்ணு இப்படி எல்லாம் நடந்துக்கலாமா? வாங்க தலைவரை, போய் கையும் களவுமா பிடிப்போம். சரிப்பா, போலாம். விடக்கூடாதுன்னு கோயிலுக்குள்ள 2 பேர் இருக்காங்கன்னா நாம ஒண்ணு பண்ணுவோம். வைத்தியையும் கூட்டிட்டு போவோம். அவர் வரலன்னா சொல்ற. கையும் களவுமா சிக்குனாங்கன்னா பெரிய தண்டனையா கொடுக்கணும்னு. நாம சொன்ன அந்த பொம்பளை நம்பாது. நாம சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போயிட்டு அந்த அம்மாவை கோயிலுக்கே கூட்டிட்டு போலாம். நீங்களும் சொல்லுங்க. சரிப்பா. ஒரு நிமிஷம் இந்த பாருங்க. இப்ப நாம எல்லாரும் கோயில நடக்கிற அக்கிரமத்தை போய் பார்த்துட்டு அத சாமுண்டீஸ்வரி கிட்ட சொன்னா கூட அந்த பொம்பளை நம்பாது. நாம போய் சொல்றோம்னு தான் சொல்லும். ஆமா ஆமா, அந்த அம்மா அப்படியாப்பட்ட ஆளுதான். அதனால ஒண்ணு செய்வோம். நேரா சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போய் அந்த அம்மாவை கையோட நம்ம கூட்டிட்டு போயிடுவோம். அப்படியே செஞ்சிருவோம். சிவனாண்டி, நல்ல யோசனை பண்ணிக்கோ. அந்த அம்மாவை கூட்டிட்டு போய் நீ சொல்ற மாதிரி எதுவும் இல்லாட்டி பிரச்சனை பெருசாயிரும். அம்மா, நான் இப்பவும் சொல்றேன், கோவில் கதவை திறந்து பார்த்து நம்ம பொண்ணு நாமளே அசிங்கப்படுத்த வேண்டாம். இந்த சிவனாண்டி வேணும்னே நம்ம துர்கா மேல பழி போடுறாரு. இந்த பாருமா, நான் ஒண்ணும் வீணா பழி போடல, உண்மையத்தான் சொல்றேன். இப்ப இந்த கதவை திறந்தா வை, உன் வீட்டு பொண்ணோட யோகியதை என்னன்னு தெரிஞ்சிடும். இல்ல, என் தங்கச்சி உள்ள இருக்க மாட்டான். இந்த ஆள் ஒரு மோசமான பேர் வழி. இவர் பேச்சு நம்பி ஊர்க்காரங்க வந்திருக்கிறதே கஷ்டமா இருக்கு. இந்த பாருமா, டவுட்னு வந்துருச்சுன்னா கிளியர் பண்ணிக்கிறதா நல்லது. இதுக்கம்மா நீ இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ற? ரேவதி, நீ பண்றதெல்லாம் பார்த்தா உண்மையிலேயே துர்கா உள்ள இருக்காளோன்னு எனக்கு டவுட் வருது. மத்தவங்க அப்படிதானே நினைப்பாங்க. உள்ள போய் பார்த்தா தெரிய போகுது. ரேவதி, கொஞ்சம் பேசாம இரு. மடியில கணம் இருந்தா தானே வழியில பயம்னு சொல்லுவாங்க. துர்கா உள்ள இருக்க போறதில்ல. கோயில் கதவை திறந்து பார்த்து இவங்க தான் ஏமாற போறாங்க. அதனால நீ டென்ஷன் ஆகாம இரு. ஐயரே, அந்த கதவை திறந்து விடுங்க. சரிங்க. வாங்க.
எங்களை காப்பாத்துங்க மாமா, உள்ள மாட்டிக்கிட்டோம். ஏய், எதுக்குடா இவளை இங்க கூட்டிட்டு வந்த? கோயில் முன்னாடி உன்னோட அம்மாவும் சித்தி ஊருக்காரங்க எல்லாரும் உங்களை தான் தேடி வந்திருக்காங்க. அப்ப நாங்க உள்ள இருக்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? பின்ன அதனாலதான் எல்லாரும் வந்திருக்காங்க. அச்சச்சோ, போச்சு, நல்லா மாட்டிக்கிட்டோம். எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. ஊருக்கு முன்னாடி நம்ம மானம் போக போகுது. உங்க 2 பேருக்கிட்டையும் அவசரப்படாதீங்க. நான் எத்தனை வாட்டி தான் சொல்றது? சாரி, தெரியாம இப்படி பண்ணிட்டோம். போடும். இன்னும் 2 நாள்ல வேற ஒருத்தனோட நிச்சயங்கிறத என்னால தாங்கிக்க முடியல மாமா. அதான் ஊரை விட்டு போலான்னு முடிவெடுத்து இங்க வந்து மாட்டிக்கிட்டோம். நான் தான் எல்லாத்தையும்